Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 22ஆம் தேதி கர்த்தர் நம்மை இந்த நாளில் அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. அவருடைய வார்த்தைகளை கேட்டு மீண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை படித்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்று நாம் உற்சாகத்தோடு நாம் அவரை துதித்து அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மை அழைத்ததற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போமாக. இன்றைய நாளில் நான் கொடுப்பது கொலோசியர் 1:20 வசனம். சிலுவையின் வல்லமை, ஒப்புரவாக்குதலின் பாவம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் தேவனுக்கு பிரியமாயிற்று. நம்மை தேவனிடமிருந்து பிரித்த பாவத்தின் தடையை சிலுவை அகற்றி அவருடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பை ஒரு பிதாவின் அரவணைப்பாக மாற்றியது. படித்து பாருங்கள். ரோமர் 5:10 வசனம், எபேசியர் 2:16 வசனம். உண்மையான சமாதானம் இயேசு சிந்திய இரத்தத்தில் காணப்படுகிறது. நம்முடைய உணர்வுகள் எல்லாவற்றிலும் இருப்பினும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய நிலையை அது என்றென்றும் உறுதிப்படுத்துகிறது. படித்து பாருங்கள். யோவான் 14:27, எபிரேயர் 13:20 வசனத்தில் பாருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, சிலுவையின் இரத்தத்தின் மூலம் என்னை உம்மோடு ஒப்புரவாக்கியதற்காக உமக்கு நன்றி. இப்போது நம்மிடையே உள்ள சமாதானத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளையாக இருக்கும் நம்பிக்கையோடு நாம் நடக்கவும் இந்த சமாதானத்தின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிப்போமாக.
வார்த்தையை படித்து பயன்பெற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடியவராய் இருக்கின்றார். அப்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி எந்த அளவிற்கு கூப்பிடுகிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனது அருமையான பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அவற்றுக்கு விரோதமாக எழும்பிய பல்வேறு ஜாதிகளின் பேர் முதலாய் இராதபடிக்கு அவற்றின் பேரில் தீர்ப்பெழுதிய அவர், நான் நினைத்ததற்குபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று ஆணையிட்டு கூறுகிறார். நான் நினைத்திருக்கும்படியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் கர்த்தர் ஆணையிடுகிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியாத்தமாக்குவார்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுபான்மையவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்கினார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். படித்து பாருங்கள். ஏசாயா 14 அதிகாரம் 22, 32 அதிகாரம் 30, 19 படித்து பாருங்கள். அவர் இவ்வாறு உரைக்கிறார். எப்படி என்று, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். உபாகமம் 33 அதிகாரம் 29 வாசித்து பாருங்கள். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளவாறு, ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிற நீ பாக்கியவான். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் அனுபவத்திலும் ஞானஸ்தான சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையிலும் தேவ கிருபையிலும் நீ நிலைத்திருந்து அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருப்பாயாகில் நீ தேவனுடைய நகரமாக இருப்பாய். படித்து பாருங்கள். எபேசியர் 2 அதிகாரம் 19-20 படித்து பாருங்கள். அப்போது உன்னதமானவர் தாமே உன்னில் ராஜாவாக வீற்றிருந்து உன்னை ஆளுகை செய்வதால் உனக்கு எதிரான சாத்தானின் யோசனைகள் அனைத்தும் அவமாகும். உன்னை குறித்த கர்த்தரின் யோசனையை வெல்லும். பொறாமை உன்னில் இராது. நீ பிரசங்கம் செய்தாலோ அல்லது வேறு ஒருவர் பிரசங்கம் செய்தாலோ, சபையின் சங்கீத சேவையை நீ நடத்தினாலோ அல்லது வேறு ஒருவர் நடத்தினாலோ, அதன் மூலம் தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்பதை உன் நோக்கமாயிருக்கும். எரேமியாவிலும் ஏசாயாவிலும் வார்த்தைகள் கொடுத்திருக்கின்றன. படித்து பாருங்கள். நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன், நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேருபை குறித்து ஜனங்களில் உன்னை அறிந்த நாம் அனைவரும் உன்னிமட்டும் திகைப்பார்கள். மகா பயங்கரமாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். இதன் வேறொரு ஆங்கில மொழி பெயர்ப்பானது, பயங்கரமான முடிவை நீ வந்திருக்கிறாய் என்று கூறுவது, விழுந்து போன இந்த தூதன் மீது வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு இதுவே. மிகுந்த தாளத்துக்குள்ளவனாய் இருந்தாலும் கூட இந்த தூதன் மிக பயங்கரமான ஒரு முடிவை அடைந்தான். வரப்போகிற நித்தியத்தில் அவன் அக்கினி கடலில் நித்தியமாக வாதிக்கப்படுவான். இது நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருப்பதாக. தேவனுடைய இரக்கத்தினால் நம்மில் சிலர் கர்த்தரின் சேவையில் பல விதங்களில் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் பல்வேறு வரங்களினாலும் தாளந்துகளாலும்
ஆயினும் நாம் எரிகிற கரித்துண்டை போன்றவர்களே, அதிலுள்ள நெருப்பு அணைத்து போகுமாயின் கருப்பான கரித்துண்டு மட்டுமே மீதி இருக்கும். அது தன்னை தொடுகிறவர்களின் கைகளை மாசுபடுத்தும். நாம் எவ்வளவு அதிகமாக வரங்களை உடையவர்களாக இருக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறோமோ, அவ்வளவாக தேவனுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மில் ஏதோ ஒரு நன்மை இருக்குமாயின், நாம் ஏதோ ஒரு நபராக கணிக்கப்படுவோமாயின், அவையாவும் தேவ கிருபையினாலே நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாகவும் நாம் இருப்போமாக. இந்த நாளில் நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் இந்த தபசு காலத்தின் நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் யார் என்பது அவருக்கு தெரியும். அவர் யார் என்பது நாம் இன்னும் அநேகமாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. ஏனோ தானோ என்று நாம் ஜெபிக்கிறோம், ஏனோ தானோ என்று நாம் ஆலயத்திற்கு சென்று கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி அல்ல, நாம் முழுமையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். முழுமையாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அப்படியாக அப்போஸ்தலரான பவுலடிகள் எழுதிய 26ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். ஊழியத்தில் தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை நான் விடுதலையாக்கி, பவுல் தெய்வீக வல்லமையான சந்திப்பினால் கிறிஸ்தவனானான். இயேசு கிறிஸ்து பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகவே ஏற்படுத்தினார். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். பவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஊழியத்தை செய்த போது அவருக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு உண்டாயிற்று. கர்த்தர் அனனியாவிடம் பவுலுக்கு வரப்போகும் பாடுகளை குறித்து வெளிப்படுத்தினார். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நாம் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆனால் இங்கே இயேசு பவுலுக்கு உன் சுய ஜனத்தாரிடத்தில் என்றும், அதாவது யூதர்களிடத்தில் இருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் என்றும், அதாவது புறஜாதிகளிடத்தில் இருந்தும் உன்னை நான் விடுதலையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலரான பவுலடிகளாருக்கு கர்த்தர். பவுலுக்கு உண்டான பாடுகள் ஏராளம். தேவன் அந்த பாடுகளில் இருந்தெல்லாம் அவனை விடுதலை ஆக்கினார். பகைவர்களிடமிருந்து தப்புவிப்பதில் கிறிஸ்து தமது வாக்கை நிறைவேற்றினார் என்று காண்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பல சமயங்களில் துன்பத்தையும் உபத்திரவத்தையும் கிறிஸ்து அனுமதிக்கிறார். பிறகு அவர்களை விடுவிப்பதில் தமது வல்லமையையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறார். சத்துருக்களின் கையில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளை சகித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக் கொள்ளும் போது சத்தியம் நமக்குள் தெளிவுபடுத்தப்படும், உறுதி பண்ணப்படும், சந்தேகங்களை எல்லாம் நீக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கும் கிறிஸ்துவின் சாட்சிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவனிடமிருந்து வந்த சிறந்த வெளிப்பாடாகும். பவுல் புறஜாதிகள் மத்தியிலே ஊழியம் செய்தார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பேசும்போது கூட புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தன்னை அனுப்பினார் என்பது உறுதிப்பட கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நிறுவனங்களிலும் தான் எவ்விதமாக புறஜாதியார் மத்தியில் ஊழியனாக அனுப்பப்பட்டேன் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளது. நம்முடைய பலமும் திறமையும் ஞானமும் புத்தியும் பாதுகாப்பும் நம்மால் உண்டானதல்ல. அவைகள் அனைத்தும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஈவுகளாகும். தேவன் நம்மை தன் ஊழியத்திற்கென்று தேர்ந்தெடுத்து அழைத்து அனுப்பும் போது வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. ஊழியத்திற்கு தேவையான வழிவகைகளையும் திறமைகளையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் வாக்குத்தத்தையும் தந்தே அனுப்புகிறார். ஊழியத்திற்கு நம்மை பலப்படுத்தி கிருபையை தந்து அனுப்புகிறார். அவருடைய பலம் அனுதினமும் நமக்கு கிடைக்காவிடில் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. கிறிஸ்து கொடுக்கும் புதிய கிருபைகளால் அவர் நமக்கு கொடுத்த ஊழியம் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும்.
இதுதான் நாம் செய்யும் ஒவ்வொரு கர்த்தரின் ஊழியத்திற்கு சமமாகும். அப்படியாக நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக உண்மையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது காணிக்கை கடந்து செல்வோம். நாம் காணிக்கை கடந்து செல்லும் போது, ஆண்டவருடைய போஜனத்தை பங்கு கொள்ளும் போது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதர்க்கெல்லாம் ஒன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய பூஜனத்தில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நாம் நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்கள். உங்களுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து கேட்பார்.
உங்க தேவைகள் அனைத்தும் இரட்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். அப்படியாக நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான காரியத்தை வழங்குவார். தலைவணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவினாலும் அவர் மூலமாகவும் எந்த நேரத்திலும் எந்த தேவைக்காகவும் உமது கிருபாசனத்திற்கு நாங்கள் தைரியமாக வர முடியும் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றியுள்ள தனி நபர்களின் வாழ்க்கையிலும் சமூகத்திலும் உமது ஆட்சியை கொண்டு வந்து ஆட்சி செய்ய நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பயமோ பச்சாதாபமோ இன்றி ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்க எங்களுக்கு உதவும். உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்திலே இருப்பது போல இங்கேயும் செய்யப்படுவதாக. பிதாவாகிய தேவனே, பெருமைமிக்க பரிசேயராக இருந்து கிறிஸ்துவின் அர்ப்பணிப்புள்ள அடிமை ஊழியராகவும் உண்மையுள்ள அப்போஸ்தலராகவும் மாறிய பவுலின் முன்மாதிரிக்காகவும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தும் ஊழியத்தில் இருந்தும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களுக்காகவும் நன்றி. கற்பிக்கக்கூடிய ஒரு ஆவியை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. நாங்கள் எந்த வழியை தெரிவு செய்தாலும் சுவிசேஷத்தின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவோமாக. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்தில் இயேசுவின் உண்மையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். நாம் கண்களை மூடி தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேலும் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.